ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு அருமையான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோ கூட அவங்க லிவிங் லைஃப் தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து அவங்க வேக வேகமாக இப்போ கிளம்பணும்னு சொல்லிட்டு பெட்டி பெட்டிக்கையெல்லாம் கட்டிட்டு இறங்கி வந்துருவாங்க. ஆனால் மனசு வராதுல, திரும்பி நின்று ஹீரோ பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கும் ஒரு அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும்ல, அவருக்கும் வந்து இவங்க போகிறது பிடிக்கல, போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வாய் வரல. ஏன்னா அந்த ஈகோ தான் தடுக்குது அவரையும். ஆனாலும் அவருக்கு மனசு கஷ்டமாகவே இருக்குது, இவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இதுக்கப்புறம் உங்க கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. அவரை தடுக்கிற வரைக்கும் போவார் ஹீரோ. ஆனால் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் கலங்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோயினும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து யோசிச்சு பார்ப்பாரு, இதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கே ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதில் வந்துட்டு இப்போ டாக்டர் தான் பேசுவாங்க. அதாவது அந்த நர்ஸ் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து உங்கள் சிஸ்டர்ஸ் வந்து உங்கள் சிஸ்டரோட சர்ஜரிக்கு வந்து இதுக்கப்புறம் தள்ளி போட முடியாது, உடனடியாக அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அதை மட்டும் தயவு செஞ்சு தள்ளி போட்டுறாதீங்க, பணத்துக்கான வேலை நான் சீக்கிரமாகவே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக போய் ஆகணும். அவங்க டாக்ஸி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எதுவுமே டாக்ஸி அங்கே கிடைக்காது. அந்த டைமில் தான் அங்கே ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து காரில் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணுமான்னு, இருந்தாலும் போய் கேட்போன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, அவங்க போய் ஆகணும் அவன் டைமுக்கு. ஸோ அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் வந்துட்டு கிளாஸ் நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அவங்க என்ன கேட்பாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் இந்த இடத்துக்கு போகிறேன்னு ஹீரோ சொல்லுவார். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போகிற வழியில் தான் நானும் போக வேண்டியிருக்கு, ஸோ என்னை ட்ராப் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயின் உள்ளே வந்து உட்காந்துருவாங்களா. இப்போ உள்ளே வந்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ அப்படியே கிட்ட வருவார். ஒன்று ஹீரோயின் பார்ப்பாங்க, இவன் என்ன இவ்வளோ அழகாயிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா, கிளாஸ்மேட் நீங்கள் வந்து பெல்ட் போடணும், அது நீங்கள் போட்டுக்கிறீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இல்லை நானே போட்டுக்கிறேன் ஹீரோயின் போட்டுப்பாங்க. அதோட ஸ்டைலாக ஹீரோ கார் ஓட்டமும் அப்படியே ரெண்டு பேரும் வருவாங்க. ஆனால் ஹீரோயின் அவர் வந்து எங்கே போகிறாருன்னு சொன்னார்னா, ஒரு பார்ட்டிக்கு போகிறதா சொன்னார்ல. ஹீரோயினால இப்போ அதை தவிர்க்க முடியாது. அவங்க ஏன்னா அவங்க மற்ற பசங்களும் கூட இருப்பாங்களா, ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு ஹீரோயின் திடீர்னு பார்த்தோன்னே அந்த பசங்களாம் ஹீரோ கிட்ட திடீர்னு எப்படி அவளை கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் சமாளிச்சுட்டே இருக்கும்போது நாங்கள் பார்ட்டி பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி நீங்கள்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க, இப்போ நான் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படலைன்னு சொல்லும்போது, இல்லை அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஜஸ்ட் பார்ட்டி தான், சும்மா தான் பண்ணுறோம், நீங்களும் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லுவோம். ஹீரோயினும் வருவாங்க. அவங்களுக்காக அந்த மரியாதைக்காக வந்துட்டு அவங்க ட்ரிங்க் பண்ண சொல்லுவாங்க. அவங்களும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரே கேள்வியாக இருக்கும், டே உன்னோட வண்டி அதாவது அந்த கார் ஜீப் மாதிரி இருந்தது, அது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போச்சடா, இப்போடா எப்படி அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லி, நீ என்ன வந்ததுலேருந்தே சம்மந்தம் இல்லாமையே பேசிகிட்டு இருக்க, அவளை பார்த்தோன்னே என்ன சரியாகவே நீ பேசுகிற மாதிரி தெரியல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே சமாளிச்சுப்பாரு. ஜாலியாக கொஞ்சம் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவோட அவர் ஃப்ரெண்டுக்கு தான் ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை எனக்கு, ஏன்னா அங்கே எல்லாரும் ஸ்டேஜில் பாடிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, டான்ஸ் தான் ஆட தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் போய் ஸ்டேஜ் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்க, போய் ஆடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்களாம் பாடிட்டு இருக்காங்க, நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் அந்த மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேஜை வந்து காலி பண்ண சொல்வார். எல்லாம் காலி பண்ணவுடனே இப்போ ஸ்டேஜ் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் போய் ஆடலாமேன்னு சொல்லுவோம். ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. டக்குனு இப்போ என்ன பண்ணுவாங்க, நேராக போய் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டான்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரொம்பவே பழக்கமாயிடுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப டான்ஸ் பிடிச்சிருக்குமா, ரெண்டு பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. இப்போ ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஸ்டே பண்ணும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு வரும்போது ஹீரோ பார்த்துருவார். அவங்களுக்கு அவரை பிடிக்க, இவங்களுக்கு இவரை பிடிக்க, அப்படியே ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். உடனே இப்போ அப்படியே அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ரொமான்டிக்காக இருந்து எல்லாமே அவங்களுக்குள்ள அன்றைக்கே முடிஞ்சு போயிடுது. காலையில் எந்திரிச்சோன்னு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து என்ன கேட்பாங்க, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நீ இதை கேட்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ ஒரு பேரை சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோயின் சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கும். இப்போ ஹீரோ என்ன சொல்வார், நான் உனக்கு வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் போடுறேன், உனக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருமா, அதை எடுத்து பேசினவர் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு, என்னால் இப்போ எங்கேயுமே வந்து வர முடியாது, நம்ம டின்னரை முடிச்சுட்டு உடனே நான் இங்கேருந்து கிளம்பணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். இது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும், அது ஒரு மாதிரியாகவே இருக்கும். இப்போ ஹீரோ வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ உன் பேரை கேட்டால் அதை கூட நீ உன் பேரை சொல்லாமல் வேற ஏதோ மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க, நீ இன்னும் உன் பேரை கூட சொல்லாமல் நீ கிளம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, அடுத்த தடவை நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நான் என்னோட பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அடுத்த தடவை நான் உன்னை காண்டாக்ட் பண்ணுறத நான் எப்படி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே போனவர் ஹீரோ வந்து ஸ்டாப் ஆகி நின்று ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பேரை வந்து அனுப்பி விடுவார். அவங்க நம்பருக்கு அனுப்பிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக இருக்கும். இந்த பழைய சீனும் காட்டுவாங்க. திரும்பவும் ஹீரோயின் வந்து அந்த டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சவொன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, இப்போ நீ அவள் மேலே ஒரு க்ரஷ் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் திரும்பவும் ஹீரோயினை கொண்டு போய் ட்ராப் பண்ணுன்ற பேரில் ஹீரோ வந்துட்டு கூட்டிகிட்டு வரும்போது ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு சேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு என்னோட பேரை வந்து நீ சேவ் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா,
இல்ல அதெல்லாம் வந்து தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன்னொன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "ரொம்ப ட்ரிங்க் பண்ணாத. அது வந்துட்டு உன்னோட தோற்றத்த வந்து மாத்தி விட்டுரும். ஏன்னா நீ இப்ப கரெக்ட்டா டான்ஸ்லாம் ஆடி கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்க." அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ணுவாரு. நம்ம தனியா வர கேர்ல்ஸ் இந்த மாதிரிலாம் பொதுவாவே வெளிய வரீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணீங்கன்னா, வீட்டுக்கு சேஃபா போய் சேருவீங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி ஓகே நான் அப்புறம் மீட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிடுவாங்க ஹீரோயினும். இறங்கி அவங்க பாட்டுக்கு போவாங்க. அப்ப ஹீரோ என்ன நெனச்சுப்பாருன்னா, இவ வந்து அழகா இருக்கா, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா, சென்சிபிளாவும் இருக்கா, நான் பார்க்கவே நம்மளுக்கு அவள புடிச்சிருக்கு அப்படின்ற மாரி இவரு நெனச்சுட்டே இருப்பாரு. ஹீரோயினும் நடந்து அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவ மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு அவங்க டான்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "உங்களுக்காக ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு." சொல்லவும், யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வெளிய வருவாங்க. அப்ப நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கும். பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு கொட புடிச்சு நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, "யாரு இவன் இவ்ளோ அழகா இருக்கான். சரி ஓகே நீ எப்படி நைட் அவன் கூட தான் நீ எங்கேயாவது வெளிய போறதா இருக்கும். சரி போயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்ப நேரா ஹீரோ கிட்ட வருவாங்க. "எப்படி என்ன கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின பத்தி மொத்தத்தையுமே அவர் கண்டுபிடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் வந்து இவர்ட்ட ஒரு பேர் சொல்லிப்பாங்களா, அது ஹீரோயினோட பேரே கிடையாது. அவங்க சும்மாட்டிக்கு தான் அந்த மாரி சொல்றாங்க. ஒரிஜினல் நேம் அவங்களுக்கு வேற நேம் இருந்திருக்கும். அத ஹீரோ கண்டுபிடிச்சு, "உன்னோட ஒரிஜினல் நேம் இதுதானே, உன்னோட நேட்டிவ் வந்து இதுதான்." அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்வாரு. "எப்படி உனக்கு இது தெரியும்னு?" கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ உன்ன புரொடெக்ட் பண்றதுக்காக வந்துட்டு உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டிய வந்து யார்ட்டயும் சொல்லாம இந்த மாதிரி பண்ற." அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு அது புடிச்சு போயிரும். உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஹைட்டா கொஞ்சம் தன்னை இது பண்ணி எக்கி நின்னுக்கிட்டு ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் ஹீரோக்கு புடிச்சு போயிடுது. கிளம்புறோட ஹீரோயினும் இப்ப வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து இப்ப டான்ஸ் கிளாஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வருவாங்க. வந்தவங்க வந்துட்டு இப்ப பேசிட்டே இருப்பாங்க. 2 பேரும் பேசும்போது, "எங்கிட்ட 2, 3 நாள் ஆளே காணோம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் கேட்பாங்க. "ஒரு வேலை விஷயமா போயிட்டேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "உன்னோட சிஸ்டருக்கான சர்ஜரி பத்தி சொன்னியே, அதுக்கு என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "அத பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பணம் ரெடி பண்ணணும்னு" சொல்லும்போது, அவங்க ஃப்ரெண்டும் நானும் உனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து டான்ஸுக்காக வாங்குற ட்ரெஸ், காஸ்டியூம் அது இதுலயே போயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாரி பேசும்போது, உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்கன்னா, "ஒரு ஹேண்ட்ஸம் கையோட சுத்திட்டு இருந்தியே, அவன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு தெரியல. கொஞ்ச நாளா வந்துட்டு நான் அவன பார்க்கவே இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "ஆமா, அந்த மாரி பணக்கார பசங்கலாம் வந்துட்டு ஒரு பொண்ணோடலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளாவே அவன் உன்ன பார்க்கல அப்படின்னா வந்துட்டு, வேற ஒரு அழகான பொண்ணா பார்த்து அவன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பான். சோ நீ அவன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. உன்னோட வேலைய பாரு. உனக்குன்னு லக்குன்னு இருந்தா அவன் அமைவான்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தோன்னா ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுவாங்க. "பிரதர் நீங்க வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொரியன் மூவிஸ்ல எனக்கான டவுட் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். எதுக்காக லவ் பண்றவங்கள லவ்வர் வந்து பிரதர்ன்னு சிஸ்டர் சொல்றாங்கன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சா கூட ஷேர் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஹீரோயின் வந்து இப்ப கேட்பாங்க. இந்த மாதிரி பிரதர் வந்து பிஸியா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருதான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மெசேஜே வராது. அன்னைக்கு பார்த்தோம்னா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஒரு ஆள் இருப்பாரு. யாருன்னே தெரியாது. அவர் கூட போய் ஒரு ரோட்ல அவர் வரும்போது இவர் அவர துரத்தி பிடிச்சு அவர்ட்ட பயங்கர சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா? இவர்ட்ட இருந்து மெசேஜே வராது. அப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, நான் தான் அவன நினைச்சிட்டு இருக்கேன் போல இருக்கு. அவன் என்னை எப்பயோ மறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே ஃபீல் பண்ணிப்பாங்க. வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இதே நேரத்துல அவங்க இன்னொரு ஃபைல் எடுத்து பார்ப்பாங்க. அது அவங்களோட சிஸ்டரோட இது இருக்குல்ல, அந்த சர்ஜரிக்கான விஷயத்த பத்தி யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். அப்ப டாக்டர் வந்து சீக்கிரமாவே அந்த சர்ஜரிக்கான ஃபீஸை வந்து கட்டிடுங்க. அப்பதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால அவங்க அம்மா நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் போய் பார்க்கும்போது டாக்டர் இந்த மாதிரிலாம் சொல்றாருமான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அந்த காசை வந்து அவங்க அம்மா கிட்ட அங்க கொடுத்துட்டு வருவாங்க. இங்க வரும்போது அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த காசை வந்து நான் எப்படியாவது சம்பாதிக்கணும். என்னோட சிஸ்டரோட ஆப்ரேஷனுக்கான உண்டான காசை வந்து நான் சம்பாதிக்கணும். அதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் பார்ட் டைம் ஜாப் வந்து ஏதாவது நான் தேடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டோ ஷூட்டுக்கு வந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் வந்து இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயினும் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது முடிச்சோடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, உனக்காக நான் ஒரு சூப்பரான பையனை பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்த ரூம்ல வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, என்னால இன்னைக்கு போக முடியாது. ஏன்னா வந்து நான் ரொம்ப இன்னைக்கு போட்டோ ஷூட்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லும்போது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் ரொம்பவே அழகா இருப்பான் தெரியுமா? அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஃப்ரெண்டு சொல்வாங்க. இல்ல என்னால கண்டிப்பா போக முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்வாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீ வந்துட்டு அவனையே நினைச்சிட்டு இருக்கிய, அந்த ஹேண்ட்ஸமா வந்து பேசியிருப்போம் நானே, அவனையே பத்தி நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்பதான் அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஹீரோ கிட்ட இருந்து. நீ எங்க இருக்க? நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மெசேஜ் போட்டிருப்பாரு. மெசேஜ் பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். அப்படியே சிரிச்சுப்பாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, வேற ஊருக்கு போயிருப்பாரு. வந்திருப்பாரு. வரும்போது அவரை பிக்கப் பண்றதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தோன்னா அவங்க இழிச்சிட்டே நின்னுட்டே இருப்பாங்க. இந்த தடவை உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா வந்து 3 கோடி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க பேக்கையே தடவிட்டு நிப்பாங்க. எதுக்காக கேர்ள்ஸுக்கு வந்து ஹேண்ட் பேக்ஸ்லாம் ரொம்ப
ரொம்ப பிடிக்குது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா தடவைக்கு அவங்க ஹேண்ட் பேக்காக வாங்கிட்டே இருப்பாங்க. உடனே அவர் வந்து என்ன சொல்வார், இப்போ நான் வந்து வேற ஒருத்தவங்கள பார்க்க வேண்டியது இருக்குது, இப்போ உன் கூட வர முடியாதுன்னு சொல்லவும், அங்கே வீட்டில் வந்து அந்த தாத்தா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் உன்னை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லும்போது, நான் உனக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இப்போ நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் அவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்போ நேராக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் வருவார். ஹீரோவை பார்த்தோன்னு வேகமாக வந்து ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன அப்படியே ரொம்ப கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுவார். எனக்கு வந்து எவ்வளோ அழகான முகம், எவ்வளோ அழகான முதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உடனே இவங்களும் வந்துட்டு அப்படி அப்படி ரொமான்டிக்காக பேசி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு சரிவா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. சேர்ந்து ஷாப்பிங் போவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லுவார். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நுழையும்போது 2 பேருமே கிஸ் பண்ணிட்டே வருவாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள திரும்பவும் எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோயின் ரொம்ப பண்ணிட்டே இருக்கும்போது இதுக்கப்புறம் நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே நீ கிளம்பு, உன்னை கொண்டு போய் அந்த டான்ஸ் கிளாஸில் விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் நாளைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்போ நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ வெளியே கிளம்புவார். அவ்வளோதான், அதோட என்னை விட்டுட்டு போறியா, அப்போ என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை நான் ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், உன்னை பார்க்குறோன்னு தோணுச்சானால தான் வந்தேன். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் அமைதியாக பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ உன்னோட ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் இப்போ ஃபோனை கொடுப்பாங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட நம்பரை வந்து திரும்ப சேவ் பண்ணி கொடுத்து நீ வந்து பத்திரமா தூங்கு, நிம்மதியாயிரு, நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் உன்னை தேடி கண்டிப்பாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மாதிரி ஹீரோயினை வந்து தட்டி கொடுத்து கெஸ் பண்ணி அவர் இப்போ கிளம்புவார். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுவாங்க. அதாவது லேடிஸ் கஸ்டமர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நான் பேக் அனுப்பினேன் அது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அனுப்பின 2 ஹேண்ட் பேக்குமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம சிஸ்டருக்கு ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை வந்து இப்போ ஒரு வழியாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே இவங்க பேசுறது அப்படியே ஒட்டு கேட்ட மாதிரி கேட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து ஹீரோயின் கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டே இருப்பாங்க. எதை நீ ஸ்மெல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட லவ் இருக்குல்ல அந்த லவ் தான் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ இந்த தடவை உனக்கு என்ன வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருந்தாருல அந்த பேக் ஓப்பன் பண்ணி, அதாவது அந்த பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு ஹேண்ட் பேக் இருக்கும். அந்த ஹேண்ட் பேக் பார்த்த உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது வந்து அதாவது என்ன சொல்றது 70,000 யுவான் இல்லாட்டி 80,000 யுவானா இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லியான பேக்லாம் அவன் கொடுக்குறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு இதோட ரேட்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இவர் பார்க்கும் போதெல்லாம் ஹேண்ட் பேக்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று வாங்கி கொடுப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. சேல்ஸ் பண்ணி அவங்க சிஸ்டருக்கான சர்ஜரிக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பணக்காரன் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியல, அவனை பார்த்தா பணக்கார மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏன் இதை பற்றி நீ அவன்கிட்ட எதுவுமே கேட்கலையான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லை எனக்கு அதெல்லாம் கேட்கவே தோணலை, அது கேட்டால் அதுவும் நினச்சிப்பானோ அப்படின்றதுனால நான் எதுவுமே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி விடு, இப்போதைக்கு உன்னோட சிஸ்டருக்கான ஆப்ரேஷனுக்கான அந்த ஃபீஸ் எல்லாம் கிடச்சிருச்சுல அதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் வச்சுட்டே இருப்பாங்களா. அப்போ இவங்க ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்கன்னா நீ உண்மையிலேயே அவனை விரும்புறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி ஓகே கவனமாக இரு, நீ உண்மையிலேயே விரும்புறியோ இல்லை என்னமோ ஆனால் நீ கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. காட்டுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் ஒரு போலீஸாக தான் இருப்பார். அதை ஹீரோயின் கிட்ட இப்போ வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணுவார், ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுவார். இப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நிறைய பேர் ஏறுவாங்க. ஏறினவுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லிஃப்ட் வந்து 1 2 3 அப்படின்னு போயிட்டு கரெக்டாக 22 25 வரைக்கும் போயிடும் அந்த லிஃப்ட். அந்த அளவுக்கு பில்டிங்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு திரும்ப ஆன் பண்ணும்போது பார்த்தோன்னா ஹீரோ மட்டும் தான் வெளியே வருவார், மற்ற எல்லாருமே வந்து கீழே விழுந்து கிடப்பாங்க. ஏன்னா ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே எல்லாரையும் அடிச்சு போட்டுருவார். இப்போ அவர் வெளியே வந்தோன்னா அதில் அடிவாங்கின ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஒரு குட்டி பாப்பாவை பிடிச்சி வச்சு மிரட்டான்னு போகும்போது ஹீரோ வந்து காப்பாற்ற சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஹீரோ அங்கேயே மயக்க போட்டு விழுந்துருவாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் எடுக்கவும் மாட்டார், ரிப்ளை பண்ணவும் மாட்டார். இவன் ஏன் இப்படி இருக்கான், எப்பயாவது வரான், நம்ம மேலே பிரியமாக இருக்கான், திடீர்னு போயிடுறான், அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா இல்லை நம்மள அவனுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அவர் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணவொன்னே இப்போ அட்டன் பண்ணிடுவார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா, உனக்கு என்ன ஆச்சு, நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சா கால் பண்ணிட்டே இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நான் ஒரு வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன்னு சொல்லும்போது, இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இப்போ நம்ம போய் அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருக்கும். வச்ச உடனே அதாவது ஒரு வீட்டோட அட்ரஸே கொடுத்துருவார். இப்போ ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, இந்த வீட்டுக்கு வந்து உன் அப்பா அம்மா நம்ம எங்கள் 3 பேரை தவிர வேறு யாருமே வந்தது கிடையாது, அதுக்கு நீ அலோவ் பண்ணதும் கிடையாது, இப்போ என்னடா புதுசாக ஒரு பொண்ணுக்கெல்லாம் அட்ரஸை கொடுக்குற, இப்போ பார்த்தா நீ இந்த பக்கம் சூரியன் உதிக்கு இந்த பக்கம் மாறிடும் போல, நீ இந்த மாதிரி பண்ணுற வேலையை பார்த்தானோன்னே, ஏன் அதனால என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு பொண்ணுங்க கூடலாம் பழகணும்னா ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா பொதுவாக வந்து இப்படிப்பட்ட பொண்ணுங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ இது வரைக்கும் ஒரு பொண்ணுங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஃப்ரெண்டும் வந்து கிளம்பிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து வரவும் ஹீரோ வந்து கதவை திறப்பாரா. 2 பேரும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனாக இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள. ஆனால் ஹீரோக்கு இப்படி அடிப்பட்டதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கலங்கியே போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் உள்ளே போவாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன
சொல்லுவார், கேம் விளையாடுறேன்னு கேட்கும்போது, இவ்வளோ அடிபட்டும் கேம் விளையாடுறியான்னு கேட்குறேன்னொன்னே, சரி வா விளையாடலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கேம் விளையாடுவாங்க. விளையாடும்போது இவங்க ஜெயிச்சுருவாங்களா, உடனே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுவாரு. கிஸ் பண்ண உடனே ஹீரோக்கும் ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிடும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, லைட்டா பசிக்கிற மாரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் ஏதாவது சாப்பாடு ஆர்டர் போடுறேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அப்புறமா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு சாப்பாடு ஆர்டர் போடணும்? வீட்ல எதுவும் திங்ஸ் இருக்கா சமைக்கிறதுக்குன்னு கேட்கும்போது, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், கொஞ்சமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப கிச்சனுக்கு போவாங்க. கிச்சனுக்கு போன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வகை வகையா இருக்கிறத வச்சு நெறைய டிஷ் வந்து செஞ்சுருவாங்க. ஒரு 5, 6 வகையான வெரைட்டியா செஞ்சு வச்சுருவாங்க. அத பார்த்த உடனே ஹீரோவே அசந்து போயிடுவாரு. பரவாயில்லையே உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பாரு. இப்ப அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க மத்த வேலையெல்லாம் பார்க்கும்போது, ஹீரோ வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவாரு, "நீ இதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ தனியா போறது வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ இங்கேயே தங்கிடுறியா என் கூட?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "நான் இங்க தங்குனா மட்டும் சேஃபா இருப்பேன்னு நீ நினைக்கிறியான்ற?" மாரி அவங்க பதிலுக்கு கிண்டலா கேட்பாங்க. திரும்ப 2 பேருமே திரும்ப ஒண்ணா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொமான்டிக்கா இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஹீரோயின் கிளம்பி வந்துருவாங்க. திரும்பவும் ஹீரோவ மிஸ் பண்ண தான் செய்வாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப ஹீரோ வருவாரு. அவங்களுக்கு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டே இருப்பாரு. அப்படியே 2 பேரும் பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த மாரி அடிபட்டுருக்குல்ல, திரும்ப திரும்ப அவர் அந்த மாரி வேலைகள்ல ஈடுபடுறனால திரும்ப திரும்ப அவரோட காயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் வந்து திரும்பவும் ஹீரோவ பார்க்குறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க வந்து ஹீரோவுக்கு மெடிசன்லாம் போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2 பேர் வந்துட்டு ஒண்ணா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டான்ஸ்லாம் ஹீரோக்காக ஆடி காட்டுவாங்க. அப்படியே அவங்க ரொமான்டிக்கா அப்படியே லிவிங் லைஃப் மாரி அவங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வாழ ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ கூடயே தங்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க. "என்னடி கொஞ்ச நாளாவே இந்த பக்கமே காணோம். என்ன ஆச்சு? அவன் கூடயே சேர்ந்து தங்க ஆரம்பிச்சுட்டியா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "அவன பத்தி வேற ஏதாவது தெரியுமா உனக்குன்னு?" கேட்கும்போது, "எதுவுமே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "அப்ப நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி ஓகே அவன் வரான் நான் வைக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினும் கால கட் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோ ரெடி ஆகி வந்து, "சரி வா நம்ம வாக் பண்ணலாம். வாக் பண்ணிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாரா, ஹீரோயினும் 2 பேரும் கிளம்பும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் வருவாரு. வந்தோனே ஹீரோ வந்துட்டு ரொம்ப மரியாதையா கூப்பிடுவாரு. "நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஓகேவான்னு?" கேட்கும்போது, இப்பதான் ஹீரோ நினைப்பாங்க, "நான் இவன என்னமோ நினைச்சேன். ஆனா இவன் வந்து போலீஸா நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்ற மாரி நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப வந்தவர்கிட்ட ஹீரோவும் பேசிட்டு இருப்பாரு. இவங்களும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிருவாரா, அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்துட்டே இருப்பாங்க. "நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீன்னா கேட்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், "நீ ஒரு போலீஸ்காரரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, "ஆமா நான் போலீஸ்காரர் தான்" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. "அப்ப இந்த மாரி அடிபட்டதெல்லாம் அந்த வேலையில தானான்னு?" கேட்கும்போது, "ஆமா அந்த வேலை கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். அதனால தான்" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்ப வந்துட்டு செக்கப்க்காக வரும்போது, இப்ப டாக்டர் வந்து ரொம்ப அந்த காயம்லாம் ஆழமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளியூர் போகணும்" அப்படின்ற மாதிரி சொல்வாரு. ஹீரோயின், "எனக்கு ஒரு வேலை இருக்கு. நானும் கிளம்புறேன்னு" சொல்லும்போது, "நான் போயிட்டு வந்த உடனே உனக்கு வந்து மாலுக்கு நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்வாரு. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவரோட வேலைய சின்சியரா பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப அவர் ஃப்ரெண்ட் வேற கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. "இந்த பொண்ண ட்ரை பண்ணி பாருடா. இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பா" அப்படி இப்படின்னு சொல்லவும், "உனக்கு இதே வேலையா போச்சான்னு" சொல்லிட்டு ஹீரோ அவர்ட்ட கேட்பாரு. "நான் அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு வைஃப் இருக்கா" அப்படின்ற மாரி அவர் வேற சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயினும் அது மாரி கிண்டல் பண்ணிட்டு ஹீரோவும் வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்ப மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. "எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் உன்ன பார்க்கவே முடியல. ரொம்ப வேலையில பிஸியா இருக்கேன்னு" கேட்கவும், "ஆமா கொஞ்சம் இங்க ஒர்க் வந்து ரொம்ப பிஸியா தான் போயிட்டு இருக்குன்ற" மாரி ஹீரோவும் மெசேஜ் பண்ணுவாரு. வீட்ல ஒரு பொண்ணு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி வந்துட்டு இந்த மாரி ஹேண்ட் பேக் மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கும்ல, அது வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு எனக்கு ஹேண்ட் பேக் வேணும்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோவும் வந்து சரி ஆர்டர் போட்டு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பதான் அவர் பார்ப்பாரு, அந்த செல்லர் வந்து யாரா இருப்பாங்கன்னா, ஹீரோயினா இருப்பாங்க. அந்த பேக் வந்து எந்த பேக்னா, இவங்க வந்து அவருக்கு கிஃப்ட் குடுத்துருப்பார்ல ஹீரோ, அந்த பேக்கா இருக்கும். இத பார்த்தோனே ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா, நான் அவளுக்கு குடுத்த எல்லா கிஃப்ட்டையுமே அவ வந்து வித்துட்டால்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிலயே தெரியும் அவங்க என்னென்ன பொருள்லாம் வித்திருக்காங்க அப்படின்றத காட்டும். அவருக்கு செம்ம வெறியர். அப்ப அவங்க ஃப்ரெண்ட் சொன்னத யோசிச்சு பார்ப்பாரு. ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட் வேற சொல்லியிருப்பாரு. இப்போ உள்ள பொண்ணுங்கலாம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் குடுக்குற கிஃப்ட் எல்லாம் வந்து வித்து காசு பார்ப்பாங்க. நீ வந்து பழகுற அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பழகு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, அவ ஹீரோயின பத்தி எதுவும் பேசாத, தப்பா பேசாதன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவாரு. இப்ப அவன் சொன்ன மாதிரி இவ வந்துட்டு நம்ம வாங்கி குடுத்த ஆசையா வாங்கி குடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அவ சேல்ஸ் பண்ணிட்டால்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கோவமா இருக்கும். இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்துருவாரு இவன் எதுக்காக கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, அவங்க ஒரு நபருக்கு கால் பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா டெலிவரி குடுக்கறதுக்காக. மத்த எல்லா பேக், எல்லா கிஃப்ட்டையுமே அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்க அதாவது அவங்க சிஸ்டரோட சர்ஜரிக்காக அவங்க அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் எடுக்கவே மாட்டாரு. அப்புறம் வந்து ஹீரோயின் என்ன நெனைப்பாங்கன்னா, பேசாம அவன் வீட்டுக்கே நேரா போயிடலாம். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதனால ஒரு வீட்டுக்கிட்ட போய் நின்னுட்டு அவருக்கு கால் பண்ணும்போது, "நீ எங்க இருக்கன்னு?" கேட்கும்போது, "நான் கேட் கிட்ட தான் நிக்கிறேன்னோனே," "நீ அங்கேயே இரு நான் வரேன்னு" சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, வண்டி எடுத்துட்டு வருவாரு. அந்த ஜீப் எடுத்துட்டு. வரும்போது ஹீரோ நின்னுட்டே இருப்பாங்களா, அவங்க சிரிப்பாங்க. ஆனா ஹீரோ சிரிக்கவே மாட்டாரு. மூஞ்ச திருப்பிக்குவாரு. என்னாச்சு இவனுக்கு? இவனோட நடவடிக்கை எனக்கு புதுசா இருக்கேன்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. அதோட ஹீரோ வந்து அவங்க வேற ஒரு பேக் பழைய பேக் வச்சிருப்பாங்களா, அப்ப என்ன கேட்பாரு, "உனக்கு எவ்ளோ பேக்ஸ்லாம் வாங்கி குடுத்துருக்கேன். எதுக்காக நீ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு நாள் கூட பார்க்கலையே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப ஹீரோயின் மைண்ட்ல எப்படி இருக்கும்னா, அவன் வாங்கி குடுத்தது எல்லா பேக்கையுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் அத சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அவன் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு, "நான் அந்த பேக் எல்லாம் யூஸ் பண்ணவே எனக்கு மனசே வரல. அதெல்லாம் புதுசா இருக்கணும். புதுசா வச்சுக்கணும்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், போய் சொன்னோனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். 2 பேரும் வண்டியிலேயே போயிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பேசுவாங்க. ஆனா ஹீரோ சட்டுன்னு எதுவுமே பேச மாட்டாரு. அவர்கிட்ட நெறைய சேஞ்சஸ் இருக்கிறத
ஹீரோயின் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இவன் இவ்வளோ சேஞ்சஸாக இருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். டாட்டா கூட சொல்ல மாட்டார். இறக்கி விட்டோன்னு அவர் பாட்டுக்கு போகவும் என்ன புதுசாக இருக்குது, எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க இங்கே டான்ஸ் கிளாஸ் வந்துருவாங்க, டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ கூட இருந்த ஞாபகமாக அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ரொம்ப அப்செட் ஆகி போய் உட்காந்துருப்பாங்க. ரெண்டு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, நீ எதுக்கடி என்னடி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாமல் அது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உட்காந்து அப்செட் ஆகிட்டே இருக்காது, அடுத்த வேலை என்ன அதை பாரு, படிக்கிறதா இருந்தால் படிக்கிற வேலையை பாரு, இல்லை உன்னோட டான்ஸில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்க. திரும்ப ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அவர் எதுக்குமே சரியாக ரிப்ளை பண்ணவே மாட்டார். அதில் ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. இங்கே பார்த்தா ரூமில் இருந்து அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ஃபேஸ் மாஸ்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இவங்களோட அந்த பியூட்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதிலே ரெண்டு பேரும் விளையாடுற சண்டை போட்டுப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் காலில் வந்து நாங்கள் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வந்து பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம், நான் எதுவும் அங்கே கால் பண்ணலையே, எதுவும் பண்ணலையேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும், இப்போ லாஸ்ட் டைமாக நீங்கள் 2 பேக்கை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த 2 பேக்கு அப்படின்னு சொல்ல ஆமாவான்னு கேட்கும்போது ஆமான்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த 2 பேக்குமே வந்து வாங்கின இடத்துல இருந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் வாங்கினது வந்து ஒரிஜினல் பேக்கு, அதாவது வேற மாதிரின்னு சொல்லிட்டு வித்திருக்கீங்க, அது அந்த மாதிரி இல்லை, அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். பண்ணுவாங்க, இதை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன்னா ஹீரோ தானே வாங்கி கொடுத்தது. ஹீரோ பார்க்க வரும்போது ஹீரோ என்ன சொல்வார், நம்ம தான் இனிமேல் பேச வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னல, திரும்ப எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோன் என்ன கேட்பாங்க, நீ வாங்கி கொடுத்த பேக்ஸ் எல்லாம் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால தானே நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்கவும் ஹீரோ அப்படி எதுவுமே பேசாமல் இருப்பார். அப்போ ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, அதை நான் வேணும்னே அதை பண்ணலை, என்னோட சிஸ்டரோட சர்ஜரி ஃபீக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ உன் சிஸ்டர் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, இப்போ பரவாயில்ல, டாக்டர் வந்து அவரோட கண்டிஷன் இப்போ மோசமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நீ கொடுத்த அந்த 2 பேக்கால் அவளுக்கு அந்த ஃபீ வந்து கிடச்சிது, அந்த ஃபீ அதை சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எதுக்காக உனக்கு பணம் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா நீ என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. புரிஞ்சிடும் அவங்க எதுக்காக அந்த அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் இப்போ புரிஞ்சிடும். சரி ஹீரோ இன்னும் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, அப்போ ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஒரு கஷ்டம்னா ஏன் என்கிட்ட நீ சொல்லணும் உடனே, இப்போ யார் வந்துட்டு ஒரு சாதாரண மக்கள், இப்போ என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் சாதாரணமாக நம்மளோட கஷ்டத்தை சொல்கிறத யார் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது கேட்க தயாராக இருக்காங்க, யாரும் சொந்தக்காரங்களே கேட்க மாட்டாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க அதெல்லாம் கேட்பாங்களா, இப்போ நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட அதெல்லாம் நான் போய் சொல்கிறேன்னு கூட ஒரு வேளை நீ நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் நான் அதெல்லாம் உங்ககிட்ட என்னோட குடும்ப கஷ்டத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ சொன்னதும் சரிதான், அதாவது பிரேக்கப் பண்ணிக்கிறது நல்லது தான் நானும் நினைக்கிறேன், ஏன்னா என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், வேறு எதுக்கும் இல்லை, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ விட மாட்டார். உடனே ஹீரோ வந்துட்டு அவருக்கு தப்பாக ஃபீல் பண்ணுவார். உடனே ஹீரோயினை வந்துட்டு ஹேக் பண்ணி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துருவார். திரும்பவும் 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் அவங்க லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கிடையில் அவங்க டிகிரிலாம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், அதில் வந்து அவங்க அவார்ட்லாம் வாங்குவாங்க. ஹீரோவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹீரோ பார்ட்டிக்கு போவார். ஹீரோயினும் கூட்டிகிட்டு போவார். அங்கேயும் அவங்க ஒன்றா இருப்பாங்க. திரும்ப அவங்க லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்காக வகை வகையாக சமைச்சு கொடுக்குறது, அவரோட சந்தோஷமாக ஒரு லைஃப் போயிட்டே இருக்கும். இப்போ இடையில பார்த்தா திடீர்னு வந்து ஹீரோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. பார்த்தோன்னே ஹீரோ முதல் கேள்வியா, என்னம்மா திடீர்னு வந்துட்டு அப்படின்னு தான் கேட்பாரு. ஏன் நான் உன்னை பார்க்கறதுக்கு நான் வரவே கூடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா வந்து கேட்பாங்க. ஹீரோயினை பார்ப்பாங்களா, பார்த்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற சொல்வார். அவங்க 2 பேரையும் பார்ப்பாங்க. 2 பேருமே காலில் வந்து செருப்பு போட்டே தான் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்ட் வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கோவப்படுவாங்க. உன்னை ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் பேசிடுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா ஹீரோட அம்மா கேட்பாங்க, அந்த பொண்ணு யாரடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. உடனே உங்களுக்கு கோவமாக ஒரு கையில் உள்ள ஹாட் பாக்ஸை மட்டும் அவர் கையில் கொடுத்துட்டு அவங்க எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து சோகமாகவே உட்காந்துட்டு இருப்பார். ஹீரோயின் வெளியே வந்து பார்ப்பாங்க, இவர் மட்டும் தனியாக உட்காந்துருப்பாரு கையில் ஹாட் பாக்ஸோட. இவங்களுக்கு வந்து எங்கே ஆன்ட்டி எங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்களா. அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். என்ன சொல்கிற, இப்போ தான் வந்தாங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்களா அப்படின்னோடனே, இல்லை அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அவங்க இந்த மட்டன் சூப் வச்சாங்களா, அவங்க ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க, வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவார். என்ன சொல்கிற நீ, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்க வந்திருக்காங்க, உடனே கிளம்புறாங்க, அவங்க ஃபேஸ் வேறு அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரியே இல்லை, எதுவும் அவங்க வருத்தப்படுறாங்களா நான் இங்கே இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருப்பாங்க, மற்றபடி நல்ல டைப் தான், அடுத்த வாரம் நம்மளோட வந்து டின்னருக்கு வரேன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிப்பார். சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, என்னதான் அவங்க அப்படி சொல்லியிருந்தாலும் நீ அவங்களை கொஞ்ச நேரம் இருக்க வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் தான் அனுப்பியிருக்கணும், உடனே நீ அனுப்பியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோவும் அமைதியாக இருந்துப்பார். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா வந்து அவருக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க அவங்க தங்கி இருக்க இடத்துக்கு. ஹீரோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப அழகாக இருப்பா, ரொம்ப பர்சனாலிட்டியாக இருப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, நீ போய் அவளை பார்க்கணும், அப்பாவும் அதை தான் ஆசைப்படுறாருன்னு அம்மா சொல்லுவாங்க. உடனே ஹீரோட அப்பா இருக்காருல்ல, நீ அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுப்பான்னு சொல்லவும் ஹீரோவும் சரிப்பா நான் கண்டிப்பாக பார்த்துட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லுவாருன்னா வேறு எதுவும் இல்லையே நான் கிளம்பட்டுமா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா? இது அவங்க அப்பாவுக்கு ஒரு மாரி இருக்கும். வேற எதுவுமே பேச மாட்டார். அங்கேருந்து கிளம்பி அவர் போயிடுவாரு. ஹீரோவும் சரின்னு கிளம்பலான்னு போகும்போது அவங்க அம்மா வருவாங்க. "என்னடா அப்பா சொல்றாரு, நீ அப்பா கிட்டயே இந்த மாரி பேசிட்டு இருக்க. போய் அந்த பொண்ண பாருன்னு" சொல்லும்போது, "அம்மா நான்" அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே அவங்க அம்மா இரும்புவாங்க. "என்னம்மா ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "இல்லப்பா வயசாகுதுல்ல, அதனால வர பிரச்சனை தான். ஒண்ணும் இல்லப்பா உனக்கு வேலை இருக்கும். நீ போய் அதையே பாருப்பான்னு" சொல்லவும், "என்னம்மா நீ இப்படிலாம் உடம்ப பார்க்கறது இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா நீ நல்லா இருக்கணும்னு தான் ஒண்ணு பண்றேன். அந்த பொண்ண போய் பாருன்னு சொன்னேன். நீ என்ன கேட்கவா செய்றேன்னு" சொல்லும்போது, "நான் போய் பார்க்குறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒத்துப்பாரு. இப்ப நேரா அவங்க சொன்ன இடத்துக்கு அந்த பொண்ண பார்க்கறதுக்காக ஹீரோ வருவாரு. ஹீரோ இந்த பிளைண்ட் டேட்க்கு வந்திருக்காருல்ல, இத ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்துருவாரு. இவன் வந்து அவன் லவ் பண்ற பொண்ணாச்சு. இவன் என்ன இன்னொரு பொண்ணோட பிளைண்ட் டேட் வந்திருக்கான். சரி ஓகே நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுருவாரு. இங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியூருக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துறாங்கல்ல, அந்த சீன் கொஞ்சம் மூவிஸ்லலாம் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுல கொஞ்சம் சீன்லாம் போயிட்டு இருக்குமா, அதுக்கு மேக்கப் போட்டு அதுக்கு நடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோ கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் கால் எதுவும் மெசேஜ் எதுவும் எனக்கு வந்துச்சான்னு கேட்கும்போது, இல்ல எதுவும் வரலன்ற மாரி அவங்க அசிஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஷூட்டிங்ல இருக்கவங்க. சரி ஓகே ஃபோன குடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பார். அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹீரோ வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். இத பார்த்தோனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இப்ப அடுத்த சீன் எப்பன்னு கேட்கும்போது, நாளைக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் உடனே இப்போ ஊருக்கு போணும். அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க ஹீரோயின். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அறக்க பறக்க திரும்ப வேக வேகமா கிளம்பி வந்துருவாங்க. இப்ப ஹீரோ வீட்ல இருப்பாரு. இவருக்கே ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறா. வரத்துக்கு 1 வாரம் ஆகும்னா, இன்னைக்கே வந்து நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாரு. ஹீரோயின் வந்ததும் வராம ஹீரோவ பார்த்து முறைச்சிட்டே இருப்பாங்க. அவர் வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவ ஹக் பண்ணுவாரு. என்ன திடீர்னு வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேத்து காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணு கூட இருந்தியே, அந்த பொண்ணு யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்த உடனே கேட்பாங்க. உனக்கு யார் சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, எனக்கு எல்லா இடத்துலயுமே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன நீ ஏமாத்தணும்னு நினைச்சா அது முடியாத காரியம் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். இங்க பாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வீட்ல பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தேன். மத்தபடி அத சொல்றதுக்கு கூட எதுவுமே கிடையாது. அது எங்க அம்மாவுக்காக தான் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோனுக்கு செம்ம கோவமா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கருந்து போகணும்னு நினைப்பாங்க. ஹீரோ வந்து பேசணும்னு நினைக்கும்போது, நான் இப்ப டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் கண்டிப்பா தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுவாங்க. சமாதானப்படுத்தலான்னு போவாரு. ஹீரோயின் வந்து அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. டக்குனு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்களா, இப்ப ஹீரோயின் நம்பருக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரும். உடனே அவங்க அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, "நான் ஹீரோட அம்மா பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆன்ட்டி நான் அவன்கிட்ட" அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, "நான் உன்கிட்ட பேச தான் கால் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சொல்லுங்க ஆன்ட்டின்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "நான் என் பையனுக்கு ஏத்த பொண்ண வந்து பார்த்துட்டேன்" அப்படின்னு மாரி சொல்லுவாங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என் குடும்பத்துக்கு யார் மருமகளா வரணும் அப்படின்றத நானும் அவங்க அப்பாவும் பேசி முடிவு பண்ணிட்டோம். எந்த பொண்ணு என் பையனுக்கு வந்து பொருத்தமா இருப்பான்றத நாங்க முடிவு பண்ணியாச்சு. நீ எப்ப என் பையன விட்டு போக போற? அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சீன்னா, சொல்லாம கொள்ளாம கிளம்புறது தான் நல்லதா இருக்கும். எனக்கு வந்து எங்க குடும்பத்துக்கு உன்னோட குடும்பம் வந்து செட் ஆகாது. ஏன்னா ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீ டான்ஸ் ஆடுற ஃபேமிலியா இருக்க. இந்த மாரி லிவிங் லைஃப் வாழ்ற பொண்ணுங்களலாம் வந்துட்டு என் ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமா போயிடும். பேசிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன வச்சுருவாங்களா. இப்ப ஹீரோயின் மனசுல வந்து எப்படி இருக்கும்னா வந்து, அவங்க பேசுனது எதுவும் தப்பு இல்லையே. கல்யாணம்னு வரும்போது 2 பேர் குடும்பத்தையும் தானே பார்ப்பாங்க. என்ன மாதிரி வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து இந்த அளவுக்கு இதா இருக்கும்போது, யார் வந்து அத விருப்பப்படுவாங்க? சொல்லிக்கிற மாரி எனக்கும் ஒண்ணும் பெருசா இல்லைல்ல. அப்படின்னும்போது அவங்க மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது, குத்தமும் சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு மனச தேத்திப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு வெளிய வரும்போது, அவருக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அவரு ஸ்மோக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின பார்த்த உடனே, "உனக்கு ரொம்ப பசிக்கும். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு" கிளம்புவாரா. "அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அதெல்லாம் விட்டுரு. நம்ம வந்து இப்ப பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, "நான் உனக்கு தெரியாம அந்த பிளைண்ட் டேட் போயிட்டேன் அப்படின்ற காரணத்துக்காக வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் நீ சொல்ற. நான் அதுக்காக மன்னிப்பு கூட உன்கிட்ட கேட்டுட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, "இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. நம்ம 2 பேர் வந்துட்டு லிவிங் லைஃப் வாழ்ந்ததா, நம்ம என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் பேசிக்கிட்டோம். அப்படிலாம் கிடையாதுல்ல. என்னோட லைஃப்ல நீ வந்து ஒரு ஹேண்ட்ஸம் கையா, ஒரு நல்ல ஒரு ரிச்சான பையனா வந்த. அதனால உன் கூட நான் இருந்தேன். இப்போ உன்ன விட புதுசா ஒரு பையன் எனக்கு அமைஞ்சிருக்கான். ஸோ நம்ம இத பிரேக்கப் பண்றத நான் அத ஒரு சாதாரணமா தான் நினைக்கிறேன். நீ எதுக்கு இத எமோஷனலா கொண்டு போற?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே ஹீரோக்கு சும்மா இருப்பாரா? செம்ம கோவம் வந்துரும் அவருக்கு. உடனே அவர் என்ன கேட்பாரு, "இப்ப யாரோட கார் கதவ போய் நீ ஓப்பன் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கார் டோர் ஓப்பன் பண்ணி தானே ஹீரோ கிட்ட பேசியிருப்பாங்க. அப்படிதானே இவங்க 2 பேருக்கு பழக்கமா இருக்கும். அதே மாரி இப்ப நீ வேற யார்ட்டயோ அவங்களே இப்படி சொன்னதுனால இப்படி கேட்கும்போது, உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து, "அத பத்தி உனக்கு என்ன அக்கறை? யார் கூட வேணா பேசுவேன், யார் கூட வேணா அதாவது சுத்துவேன், கொல்லுவேன் அப்படிதான் இருப்பேன். என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு? உனக்கு ஒரு லிமிட் இருக்கு" அப்படின்ற மாரி அவங்களும் பதிலுக்கு பேச, இவரும் பதிலுக்கு பேச 2 பேருக்கும் பெரிய சண்டையாயிடும். கோவத்துல திரும்ப என்ன பண்ணுவாரு, ஹீரோயின புடிச்சு வச்சு நல்லா கிஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெட்டியோட வந்து நிப்பாங்க. 2 பேரும் எதுவுமே செய்ய முடியாது. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிளம்புவாங்க. அதோட இப்ப ஹீரோ அவங்கவங்க வேலைய பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுவாங்க. சரி கொஞ்ச நேரம் ஆற போட்டா சரியாயிரும்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் அமைதியா இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்துட்டு அவங்களோட அந்த ஒரு டிராமா அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்கல்ல படம். அந்த ஷூட்டிங்காக வந்திருப்பாங்க. அது கூட நடிக்கிற அந்த ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. இவங்க 2 பேரும் அவுட்டிங்லாம் போறது, வர்றது, ஷாப்பிங் போறது அந்த மாரி இருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுருவாங்க. இத வந்துட்டு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கும் அனுப்பி விட்டுருவாரு. இப்ப இவங்களுக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்வாங்கன்னா, "உங்க 2 பேரோட அந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டுருக்கு. நீங்க 2 பேரும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. அதே மாரி இன்னும் அடுத்தடுத்து இதெல்லாம் நடிக்கணும். இப்பதான் நீ வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்க" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க.
பார்த்தீங்கன்னா, சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வந்திருக்கும். அந்த பார்சல வாங்கலான்னு சொல்லிட்டு கதவ தொறந்து வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதில ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட்டா அனுப்பியிருப்பாரு. ஒரு பாக்ஸுக்குள்ள நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பவுலும், ஒரு ஸ்பூனும் அனுப்பியிருப்பாரு. அப்புறம் அவங்க அங்கங்க நிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து நெறைய விஷயங்கள் அனுப்பி வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த லவ் இருக்கு. ஆனா தேவையில்லாம தானே ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பிரியறாங்க. அதனால ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோ இருக்கார்ல, அவரோட போலீஸ் வேலையில கொஞ்சம் மும்முரமா இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, அந்த வேலையா இருக்கும்போது பார்த்தோன்னா, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோயின் அந்த ஆக்டரோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, அத ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோ அத பார்த்தோன்னா அவருக்கு செம்ம வெறி ஏறிட்டு இருக்கும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணும்போது அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "இங்க பார்றா, வேலை நேரத்தில வேலைய மட்டும் பாரு. இந்த மாரி தேவையில்லாத டென்ஷன ஏத்திக்காதன்னு" சொல்வாரு. ஹீரோ அப்படி இருக்கும்போது, இப்ப அவர் ஹீரோவ தேடி ஹீரோயினே வந்துருவாங்க. வந்த உடனே, "நீ அனுப்புன கிஃப்ட் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவாங்களா, ஹீரோக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருந்த ஃபோட்டோ தான் ஞாபகம் வரும். "நீ அந்த ஆக்டரோட இருந்து பேசிட்டு இருக்கும்போதே தெரியும் எனக்கு. நான் அனுப்புன கிஃப்ட் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லவும், ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க. வந்துட்டு, "என்ன அதனால பொறாமப்படுறியா? ஜெலஸ் ஆகுறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், திரும்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இன்னும் பிரியலன்ற விஷயம் ஹீரோட அம்மாக்கு தெரிய வரும். உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இப்ப திட்டுவாங்க. "நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா, இன்னும் அந்த ஆக்ட்ரஸ் பின்னாடி தான் நீ சுத்திட்டு இருக்கியா? அவள நீ நல்லவ நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப வேற ட்ரெண்டிங்கா அவளும் அந்த ஆக்டர் கூட சேர்ந்து நடிக்கிறவனோட தான் அவ பேசப்பட்டுட்டு இருக்கா. உனக்கு தெரியுதா? தெரியலையா இதெல்லாம்? இந்த மாரி தேவையில்லாத முட்டாள்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காத. அவள விட்டு வர்ற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு ஃபோன வச்சுருவாங்க. இப்ப ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவமா வந்துட்டே இருக்கும். ஹீரோ வெளிய வரும்போது ஹீரோயின் வந்து ஹால்ல உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அதுல அவங்க சிஸ்டர் வந்து இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கேட்பாங்க. "என்னடி அந்த மாரி நீ ஆல்ரெடி லவ் பண்றேன்னு சொன்ன. இன்னொருத்தரோட உன்ன வந்து இப்படி வச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு" சொல்லும்போது, நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகுறதுக்கு யார வச்சு யார் பேசினா என்ன தப்பு இருக்கு இப்ப? இப்ப இந்த மாரி ஹாட் டாபிக்கா பேசறனால தானே நான் எங்க இருந்தேனே தெரியாது. இப்ப இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா நான் போயிட்டு இருக்கேன்னா எதனால? இதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். ஆனா ஹீரோயின் இப்ப என்ன கேட்பாங்கன்னா, "என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சொல்வாருன்னா, "நீ நடிக்கிறது, நீ ஆக்டரா இருக்கிறது வந்து எனக்கு ஆக்ட்ரஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு" சொல்வாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, "நம்ம 2 பேரும் வந்துட்டு நான் இப்ப வேலை பார்க்குறேன்ல அந்த ஊருக்கே போயிடுவோம். அங்க போய் நானே உனக்கு ஒரு வேலை வாங்கி குடுக்குறேன். நீ டெய்லி அந்த வேலைக்கு போயிட்டு வந்தா போதும். ஏன்னா தினமும் நான் உன்ன பார்க்கணும். நீயும் என்ன தினமும் பார்க்கணும்" அப்படின்ற மாரி சொல்வாரு. ஏன்னா இவங்க ஒரு வாரம் வெளியூர் போறாங்க. அவரு ஒரு அப்படிலாம் இருக்கிற மாரி இருக்கிறது ஹீரோவுக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "இந்த நிலைமைக்கு நான் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ போராடி நான் வந்திருக்கேன். இப்ப நான் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நான் போராடி இருக்கேன். இப்ப எப்படி உடனே இத தூக்கி போட முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "அத பத்திலாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் நீ என் கூட வரணும்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எனக்கு புரியுது. நீ என்ன மிஸ் பண்ற. அதனால தான் நீ இப்படிலாம் சொல்றன்றது எனக்கு நல்லா தெரியுது. உனக்காக நான் வேணா ஒண்ணு பண்றேன். எல்லா வேலையும் தூக்கி போட்டுறேன். அதாவது இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த எல்லா வேலையுமே 1 மாசத்துக்கு நான் தூக்கி போட்டுறேன். இந்த 1 மாசம் பூராவுமே உன் கூட தான் நான் இருக்க போறேன். ஊர் சுத்தி பார்க்கலாம், வெளிய போலாம், வரலாம், ஷாப்பிங் போலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உன் கூட தான் இருப்பேன். அதுக்கப்புறம் என் வேலைய நான் பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கு இப்ப கோவம் தான் வரும். சரி கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். இப்போ அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறாங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்றாங்க அப்படின்னு சொல்லவும், நல்ல ஹோட்டலா இருந்தா ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லவும், ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்கும்போது, "சரி ஓகே நான் அந்த ஹோட்டல்ல உனக்கு புக் பண்றேன்னு" சொல்லிடுவாரு. இப்ப அவங்களுக்காக வந்துட்டு, "நீங்க எல்லாரும் போய் அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. நான் இடையில வந்து கலந்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வந்துருவாங்க. ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, இன்னும் ஹீரோவ காணோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் வரவே மாட்டாரு. இங்க இருக்க ஒரு தாத்தா வந்திருப்பாரு அந்த பார்ட்டிக்காக. வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின வந்து ட்ரிங்க் பண்ண சொல்லி வற்புறுத்திட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து எவ்வளோ நோ சொல்லுவான் கேட்க மாட்டாரு. இப்ப அவங்கள்ட்ட தப்பா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ அங்க வந்துருவாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின வெளிய கூட்டு வரும்போது, ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. "இங்க பாரு நீ தான் சொன்ன இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் வந்துட்டு நம்ம வந்து பார்ட்டி போணும் அப்படின்னா வந்துட்டு, நம்மளுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாரி மோசமான ஆளுங்கள தேர்ந்தெடுக்கிற. இதெல்லாம் நம்மளுக்கு சேஃப்டி கிடையாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிளம்பிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வருவாரா, அவர் இப்ப திட்டுவாரு. அவர் வந்து போலீஸ்காரர் தானே. "இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் நெறைய கிரைம்லாம் நடந்துட்டு இருக்கு. நீ இப்ப பண்ற வேலை, போற இடம் இதெல்லாம் வந்து சேஃபா இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "எல்லா இடத்துலயும் இந்த மாரி ஆளுங்க இருக்க தான் செய்றாங்க. அதுக்காக நம்ம வெளிய வராம இருக்க முடியுமா? எதுவும் செய்யாம இருக்க முடியுமா? நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் என்ன சொல்றேன்றது உனக்கு புரியவே மாட்டேங்குதுல" அப்படின்ற மாரி ஹீரோக்கு ஒரு மாரி கோவமா வரும். இதுக்குமே வாக்குவாதம் வந்துரும். அப்படியே 2 பேரும் கார்ல ஏறி திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. இப்படி 2, 3 நாளைக்கு சரியாவே பேசிக்காம அப்படியே ஓட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பார்ட்டி அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க போற மாரி இருக்கும். அவங்க போவாங்க. ஆனா அந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குதுன்ற மாரி ஹீரோவும் அவங்க டீமும் வரும்போது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஹீரோயினும் அதுல போற மாரி இருக்கும். ஹீரோக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். "நீ இங்கேருந்து போ" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "ஏன் எல்லாரும் தானே போறாங்க. போறியா இல்லையான்னு" கத்தவும் அவங்க அங்கேருந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாரி பார்ட்டி அந்த மாரி இதுல போய் மாட்டிக்கிறோமே, அவன கஷ்டப்படுத்துறோமேன்ற மாரி இவங்களும் ஒரு மாரி யோசிப்பாங்க. 2 தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, "இதுக்கு மேல இந்த மாரி போகாத. எத்தன தடவ சொன்னேன். அன்னைக்கே உன்ன சொன்னேன்ல இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிக்காத" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ தானே வந்து காப்பாத்துனாரு. அதனால ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்களுக்காக ஹீரோயின் வந்து சேல்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பேக்க வந்து காசு குடுத்து இவங்க வாங்கி, அத திரும்ப ஹீரோயினுக்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் வேலைய சின்சியரா பார்த்துட்டே இருப்பாரு. அப்புறம் அவரோட ஹையர் ஆஃபீசர் என்ன சொல்வாரு, "இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணீங்க. அதுல சில பேர் மிஸ் ஆகுறாங்க.
ஸ்டாலின் சொல்லும்போது, அங்க வந்துட்டு தவறுதலா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், "உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா?" அப்படின்ற மாரி இந்த ஆஃபீசர் கேட்பாரு. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவாரு. "உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா இன்னும் நீ எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லையேன்னு" சொல்லும்போது, "சீக்கிரமாவே அறிமுகப்படுத்துறேன்ற" மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. இங்க வந்துட்டு ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்துருந்தோம். ஆனா அவன் அந்த பொண்ண கட்டிக்காம இந்த பொண்ணோட சுத்துறான்ற ஒரு விஷயம் இன்னும் தெரிஞ்சோனே, அவருக்கு செம்ம கோவமா இருக்கும்னு ஹீரோவ முட்டி போட வச்சு முதுகுலயே அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பாரு. அப்பவும் ஹீரோ என்ன சொல்லிட்டே இருப்பாருன்னா, "கண்டிப்பா நான் அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அவள தான் கல்யாணம் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கு அடி விழுந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடி வாங்கின காயத்தோட அவர் இருந்துட்டே இருப்பாரா, இப்ப அவருக்கு ஹையர் ஆஃபீசர் இருக்காருல்ல, "நீ என்னதான் கேர்ள் ஃப்ரெண்ட் அத அறிமுகப்படுத்தல, நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணையும் போய் பிளைண்ட் டேட் பாருப்பான்னு" சொல்லிட்டு அவரோட ஹையர் ஆஃபீசர் சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப ஹீரோவ பார்க்கறதுக்காக ஹீரோ வீட்டுக்கே வந்துரும். இந்த மாரி அவர் சொன்னாருன்னு தான் வந்து, "நீ என்ன பார்க்கவே வரல. அதனால தான் நான் உன்ன பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கும். ஹீரோன்னு ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாரு. அதுக்குள்ள திரும்பி பார்க்கும்போது வெளியூர் போன ஹீரோயின் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னே, "இவங்க யாரு உன்னோட புது கெஸ்ட்டான்ற" மாரி ஹீரோயின் கேட்கவும் தான் திரும்பி பார்த்தா ஹீரோயின் நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் அங்க வச்சுட்டு அந்த பொண்ணு வெளிய போயிடும். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது, அதாவது ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாரு, "என்னோட ஹையர் ஆஃபீசர் வந்து பிளைண்ட் டேட்க்காக ஏற்பாடு பண்ண பொண்ணு தான் அது" அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். அவங்களுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா வந்து இவர அடிச்சது, இவர் காயமானது, இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னது எதுவுமே தெரியாது. இந்த மாரி நம்ம ஊர்ல இல்லாத நேரம்லாம் இவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கான்றது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சு கோவப்படுவாங்க. அவர் பாட்டுக்கு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இப்படியே அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேச, இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் பேச, அப்புறம் ஹீரோ சொல்வாரு, "நீயா தேவையில்லாம எதுவும் நினைச்சுக்காத" அப்படின்னு சொல்லும்போது, "எத நினைச்சுக்க வேணாம்னு சொல்ற? சீக்கிரம் சீக்கிரம் உனக்கு ஒரு கெஸ்ட் மாரி வந்து பிளைண்ட் டேட்க்கு பொண்ணுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு" சொல்லும்போது, "உனக்கு வந்து உன்னோட இண்டஸ்ட்ரியில நீ வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்றோம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு உனக்கு அதுல தான் கவனம் இருக்கு. என்ன பத்தி நீ அதிகமா யோசிக்கிறதே இல்ல" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. வாக்குவாதம் வந்துரும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த பேக்க கொண்டு வந்திருப்பாங்களா, அது வந்து ஹீரோ வாங்கி குடுத்த பேக் தான். ஆனா ஹீரோ என்ன நெனச்சுப்பாரு, இப்ப இதே காஸ்ட்லியான பேக்க வேற யார் ஏன்னா இவங்க தான் ஆல்ரெடி அத வித்துட்டாங்கல்ல. திரும்ப அவங்க கையில இருக்கும்போது, வேற யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து வாங்கி குடுத்துருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பேக்க வச்சு சந்தேகப்பட்டு இப்ப அவரு பேசுவாரு. ஹீரோயின் என்ன நெனைப்பாங்க, இதே மாரி சண்டை போட்டுட்டே இருக்கிறதுக்கு, இதே ஒரு பிரிதலா வச்சு 2 பேரும் பிரியறது, பிரேக்கப் பண்ணிக்கிறது தான் நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசுறதுக்கோ, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ எதுவுமே இல்ல. ஏன்னா நான் எத சொன்னாலும் அத நீ நம்ப தயாரா இல்ல. நீ எத சொன்னாலும் அத ஏத்துக்க நான் தயாரா இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்புவாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்திருப்போம்ல. ஹீரோயின் வந்துட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. ஹீரோ நின்னு கவலைப்பட்டு பார்ப்பார்ல. அந்த சீன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கும். மனசே இல்லாம பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படியே 3 வருஷம் ஆயிடும். 2 பேருமே கான்டாக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் எதார்த்தமா ஒரு இடத்துல வந்து ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோ நல்ல ஒரு ஆஃபீசரா ஆயிடுவாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா டெவலப் ஆகி வந்திருப்பாங்க. இப்ப 2 பேரும் கிராஸ் ஆகும்போது பார்த்தா, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. "உனக்கு கால் பண்ணேன். நீ நம்பர மாத்திட்டியான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, என் நம்பர நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட வொர்க்குக்காக" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "கல்யாணம் ஆயிடுச்சான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "இன்னும் இல்லன்னு" சொல்லுவாரு ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "இன்னுமா உன்னோட லீடர் அதாவது உன்னோட அதாவது எப்படி சொல்றது? ஒரு மேலதிகாரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு உனக்கு பொண்ணு வந்து பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க. உங்க அப்பா, அம்மா ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க. அத்தன பொண்ணு பார்த்து இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகல?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அத கேட்டவுடனே ஹீரோ வந்து சிரிப்பாரா, உடனே ஹீரோயின் வந்துட்டு அங்கருந்து அப்படியே போலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "எத்தன வருஷம் ஆனாலும் நான் நேசிச்சது உன்ன தான். நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது உன்ன தான். உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதோட அவ்வளோதான். திரும்ப ஹீரோ வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஏன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோவ தான் புடிச்சிருக்கும். அதனால தான் அவங்களும் இதுவரைக்கும் கல்யாணத்த பத்தி யோசிக்கல. இவங்க 2 பேரும் திரும்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி தான் இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.